இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேனு போதுமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரி ஓகே, பாய் பாய். பாய். இந்த மாசம் 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டு போலாம்ல. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரோம். மாப்பிள்ள, என் பொண்ணு ரொம்ப வெகுளி மாப்பிள்ள. அவளுக்கு கள்ளம் கபடம் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை நல்லா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க. ஏம்மா, அந்த பயமே உங்களுக்கு வேண்டாமா? அவன் நல்லா பாத்துக்கிடுவான். என்னடா? கண்டிப்பா நல்லா பாத்து பார்த்த. சரி மாப்பிள்ள, அப்போ நாங்க வரோம்மா. வரோங்க. வரோம். அடிக்கடி வா. அதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சுல, கண்டிப்பா வருவோம். ஏன் இப்படி செஞ்சுட்ட? நான் என்னமா செஞ்சேன்? பொண்ணு வீட்ல இருந்து வந்தாங்க, நீ பாட்டுக்கு வெளியே போயிட்ட. உன்னை எங்கன்னு கேட்டாங்க, பதில் சொல்ல முடியாம நிக்க வேண்டியதா போயிடுச்சு. சாரிம்மா, ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, அதான் உடனே போக வேண்டியதா போயிடுச்சு. நீ நல்லதுக்கு தான் போயிருப்பேன்னு எனக்கு தெரியும்யா. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. மத்தவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும், நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டல, அது எனக்கு போதும். சரிம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து போயிட்டாங்களா? போயிட்டாங்க, இப்பதான் போனாங்க. நிச்சயமே பண்ணி முடிச்சிட்டோம். என்னம்மா சொல்ற? நிச்சயம் முடிஞ்சிருச்சா? ஆமாடா, நீ இல்லாம போனதுதான் ஒரு குறை. அதுக்கு நாம தான் சந்தோஷப்படணும் மருமவளே. இவனை வச்சுக்கிட்டு நல்ல காரியம் பண்ணா அது வழங்குமா? இவன் இல்லாம போனதே நல்லதுதான். அத்தை, ஏன் எப்படி? விடுமா, அப்பத்தாவுக்கு நான் இல்லாம இருந்தாதான் வசதி. ஒருவேளை நான் இருந்திருந்தா இந்த வீட்லயே தாந்தா ராணின்னு அப்பத்தாவால காட்டியிருக்க முடியாதுல்ல. வாய முடுறா. ஏய், இந்த வீட்டுல யாரும் என்ன மதிக்காம இல்ல. மருமகளே, இவன் பேசுறத கேட்டிய? உனக்காகத்தான் இவனை இன்னமும் இந்த வீட்டுல நான் விட்டு வச்சிருக்கேன். அத்தை, இல்லன்னா இவன் என் பேத்தி செஞ்ச துரோகத்துக்கு எப்பவோ விரட்டி விட்டுருப்பேன். இவனை நீ வளர்த்ததே சரியில்லை. உன்னைத்தான் சொல்லணும். அப்பத்தா, அம்மாவை ஏதாச்சும் சொன்ன அம்பிட்டுதான் பாத்து. என்ன பண்ணுவீங்க? அத்தை விடுங்க அத்தை. சும்மா எதுக்கு அம்மாவை திட்டுறிய? ஜீவா வாடா, வா. போடா. போறோம். போடா. போசகட்டப்பா. என்னம்மா நீ? ஏயா அவங்களோட மல்லு கட்டிட்டு நிக்கிற? வாழ்க்கையில நீ பெருசா ஜெயிக்கணுமியா. அதுதான் உன்னை தப்பா பேசுற எல்லாருக்கும் நீ சொல்ற பதிலா இருக்கணும். நீ போ. அம்மாச்சி, இவ வேற என்ன பிரச்சனை பண்ணுவானே தெரியலையா அம்மாச்சி? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அம்மாச்சி. பணம் வரலன்னா அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அம்மாச்சி. நான் இருக்கும்போது நீ ஏத்தா பயப்படுற? தைரியமா இரு, பணமும் வரும். நீ கவலைப்படாத. அவனுக்காகத்தானே இந்த சம்பந்தமே பேசியிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த ஒண்ணு இல்லாத விட்ட நான் எதுக்கு பொண்ணு எடுக்க போறேன்? இந்த பார்த்தா நீ பயப்படாத, கவலைப்படாம போ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன ஒண்ணு, மதனியை பார்க்க முடியல. ஜீவா, ஒரு முக்கியமான போன். என்ன மதனியா? இரு இரு இரு, அதுக்கேண்டா சுடு தண்ணியில குதிச்ச மாதிரி இருக்க? குடு, நான் பேசுறேன். இது ஒரு சேலை கம்பெனி ஓனர்ரா. ஏய், சும்மா சொல்லாத. நான் பேசி உன்னைய பத்தி ஏத்தி விடுறேன்டா. டேய், நீ ஒண்ணுத்தையும் ஏத்த வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கு தான் பிசினஸ் கிடைக்காம போயிடும். நானே பேசிக்கிறேன். இவன் எதுக்கு இப்படி ஓடுறான்? என்ன அகிலா, நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? 2 நாளா எனக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுது? எதை சாப்பிட்டாலும் ஒரே கொமட்டலா இருக்கு. தலை வேற அடிக்கடி சுத்துது. ஏன் என்ன? சரி, நான் தான் வரேன்ல, டாக்டர் நாளைக்கு போய் பாத்துறலாம். தேன்மொழி, என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல அகிலா, எனக்கு முக்கியமான போன் வந்துருச்சு. நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ, சொல்லு அகி. என்னது?
இல்ல அதாவது அதாவது நான் உனக்கு தான் கால் பண்ணான்னு வந்தேன். சும்மாலாம் சொல்லாதீங்க. இல்ல தேனு, உண்மையா தான் சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆ, என்னது? ஆமா, நிச்சயம் ஆயிட்டாலே பாதி பொண்டாட்டி மாதிரி தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க மட்டும்தான் அப்படி சொல்லிப்பிய. ஆ? நீங்க எஸ் மீனாட்சி ரைட்? ஆமா சார். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வந்துச்சு. வெல்கம். தேங்க்யூ சார். பை த பை, நீங்க இந்த ஊர் தானா? ஆமா சார், இந்த ஊர்ல தான் வேலை வேணும்னு கேட்டு வாங்கினேன். கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னாங்க. ஆமா சார். குட் குட் குட். வாங்க உங்க கேபின் காட்டுறேன். ஓகே சார். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள நம்ம ஏஜென்சில இருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு டூர் கூட்டு போவாங்க. ஓ, அப்படியா சார்? அப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போலாமா? ஏன் நீங்க போனதே இல்லையா? நான் மதுரை சுத்து வட்டாரத்தை தாண்டி பெருசா எங்கேயும் போனதில்ல சார். நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களை ஃபாரின் கூட்டு போறேன். ஆ, ஐ மீன் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் போலாம். ஓ, ம். சம்பளமும் கொடுத்து டூரும் கூட்டிட்டு போறீங்க. நான் நல்ல கம்பெனில சேர்ந்திருக்கேன். தேங்க்ஸ் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார். ஓகே ஓகே, நீங்க எப்ப வேணாலும் என் கேபினுக்கு வரலாம். சார் புரியல. நீங்க எப்ப எதுல டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓ, சரிங்க சார். ம். அடியாத்தி. தேங்க்ஸ். பாருடா, எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? புருஷனுக்கு பொண்டாட்டி தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போறீங்களா? இல்ல இல்ல, ஈரோடு வரைக்கும் புடவை ஸ்டாக் எடுக்க போறேன். ஒரு 2 நாள் ஆகும் திரும்ப வரதுக்கு. 2 நாளா? சாப்பாடு தங்குறதெல்லாம்? அது அங்கே என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. சரி. கல்யாணத்துக்கு ரொம்ப செலவு பண்ண வேணான்னு உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்லுங்க, சரியா? சிம்பிளா பண்ணாலே போதும், புரியுதா? பாத்தியா மருமவளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு பட்டு புடவை பறக்குது. கட்டிக்க போற பொண்ணு தானே அத்தை, ஆசைப்பட்டு கொடுக்கறான். இதுல என்ன இருக்கு? எத்தனை வயசானாலும் நீ விவரமே இல்லாம இரு. அது வெறும் சீலை இல்ல, உன் புள்ள கண்ணை குருடாக்க போற துணி அது. இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி தூக்கி எறியணும். எறிகிறேன்.